ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி வாரிசு பேனர் டிசைனை எப்படி வந்து நம்ம ஈஸியாக டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து இதுக்கு தேவையான பேக்ரவுண்ட் வந்து நம்ம நெட்டில் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பேக்ரவுண்ட் டிசைன் அப்படின்னு சொல்லி போட்டு இமேஜஸ்லாம் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த டிசைன் நல்லாயிருக்கோ அந்த டிசைன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம இப்போ செக் பண்ணுறதுல ஏதாவது டிசைன் நல்லதாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமாங்க. ஸோ இதை பற்றி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு இப்போ எதுவும் பிடிக்கல. ஸோ முன்னாடி பேனர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேனர் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது மாதிரி ஒரு டிசைன்ஸ்லாம் வருது. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கீழே போனால் இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கும். ஸோ ரைட் சைடில் ஸோ அதில் ஏதாவது ஒன்று நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஸோ வேறு இமேஜஸ் ஏதாவது இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இமேஜ் நம்மளுக்கு ஓகே. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப் அப்படின்னு சொல்லிக்கிறத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து கிளிக் பண்ணி நம்ம ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ்ங்கிறத கொடுத்து நம்ம டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் பிஜின்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பேக்ரவுண்ட் வந்து டெவலப் பண்ணியாச்சு. ஸோ இதை வச்சு எப்படி வந்து நம்ம வந்து பேனர் டிசைனாக ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி ட்ராக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஃபைலில் போய்ட்டு ஓப்பனில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபைல் லொக்கேஷனை சூஸ் பண்ணி கூட ஃபைல் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இமேஜில் போய்க்கிறேன். ஸோ இமேஜில் போய்ட்டு ரொட்டேட் கேன்வாஸில் போய்ட்டு 90 டிகிரி கிளாக் வைஸ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த டிகிரி ஓகே. ஸோ இந்த வியூ ஓகே. ஸோ இதனால் இந்த டிகிரி மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு வியூ வேணுன்னா நீங்கள் இன்னும் ரொட்டேட் பண்ணிக்கூட நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, நம்மளுக்கு இப்போ பேக்ரவுண்ட் டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து விஜய் பேனர்ஸ் வந்து பிஎன்ஜி ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பிஎன்ஜி ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் இது வந்து நெட்டில் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு 2-3 இமேஜ் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பேனர் டிசைனாக ரெடி பண்ணலாம். ஸோ இதில் வந்து சாம்பிளுக்கு ஏதாவது ஒரு 2-3 இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை மினிமைஸ் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு இமேஜ் வந்து நம்ம இப்போ ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஜய் நான் இப்போ எடுத்து ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ சைஸ் வந்து பெருசாக இருக்குது. Ctrl+0 கொடுத்துக்கிறேன். Ctrl+0 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சுற்றியும் பார்டர் காமிக்கும். ஷிஃப்ட் பிடிச்சி கார்னர் பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் சைஸில் சுருங்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற சைஸுக்கு நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் 2-3 இமேஜ் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இதையும் நான் ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். Ctrl+0 கொடுத்துக்கிறேன். ஸோ சுற்றியும் பார்டர் காமிக்கும். இப்போ ஷிஃப்ட் பிடிச்சி கார்னர் பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற சைஸுக்கு நீங்கள் வந்து இது மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ 2 இமேஜ் ரெடி பண்ணிட்டேன். ஸோ 3வது இமேஜ் இப்போ வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ 3வது எதை எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இந்த லாஸ்ட்டாக இருக்கிற இமேஜை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து எடுத்து நம்ம 3வது இமேஜை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் Ctrl+0 கொடுத்து ஷிஃப்ட் பிடிச்சி மவுஸ் கார்னர் வச்சு கிளிக் பண்ணி நான் மூவ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சைஸ் வந்து சின்னது பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம் மவுஸ். ஸோ ஷிஃப்ட் கீ பிடிச்சி பண்ணிங்கன்னா ஈக்குவலாக ஹைட் வித் வந்து ட்ராக் ஆகும். ஸோ அதுக்காக தான் ஷிஃப்ட் பிடிச்சி பண்ணுறோம். நார்மலாக பிடிச்சி மவுஸை வந்து கார்னர் வச்சு பண்ணால் ஸோ இந்த மாதிரி பெருசாக இழுத்துட்டு போகும். ஸோ அதனால் ஷிஃப்ட் பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் ஹைட் வித்தில் நம்மளுக்கு வந்து ட்ராக் ஆகும். ஓகே, இப்போ 3 இமேஜை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து இப்போ இந்த இமேஜ் வந்து நம்ம வந்து எடிட்டில் போய்ட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து ஃபிளிப் வித் அர்ஜென்டல் கொடுத்து இந்த மாதிரி அர்ஜென்டலாக நவுத்தி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எந்த இமேஜை எங்கே வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்ம வச்சு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ நம்மளுக்கு எதுவும் செட் ஆகிற மாதிரி தெரியல. இதையும் கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சு பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் நம்மளுக்கு சுமாராக தான் இருக்குது. ஸோ இது எதுவும் செட் ஆகலை. ஸோ இந்த பெரிய இமேஜை வந்து நான் இப்போ வந்து ட்ராக் பண்ணி வேறு ஒரு இடத்துல வச்சுக்கலாம். ஸோ எப்படி வச்சாலும் நம்மளுக்கு வந்து செட் ஆகலை. அதனால் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பெருசாக இருக்கிறதுல அந்த பெரிய விஜய் இமேஜ் அதை வந்து நம்ம வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இமேஜ் வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்மளுக்கு வந்து இதை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டின்னு இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப மைனியூட்டாக ஆயிரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து பெருசு பண்ணி இங்கே வச்சுக்கலாம். ஸோ பின்னாடி இருக்கிற இமேஜ் வந்து நான் வந்து ட்ராக் பண்ணி மேலே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இந்த லேயரில் போய்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மேலே கொண்டு வந்தீங்கன்னா அந்த லேயருக்கு மேலே ஃபுல்லாக வந்துடும். ஓகே, இப்போ இதையும் கொஞ்சம் லைட்டாக நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஓகே, எனக்கு ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது 2 இப்படி வச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு பேசிக்ஸ் தான் சொல்லித்தரேன். இன்னும் அட்வான்ஸில் சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா அட்வான்ஸ்டாக டிசைன் இன்னும் சூப்பராக பண்ணுற மாதிரி நம்ம சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இனிமேல் சிம்பிளாக சொல்லி தந்துட்டுருக்கேன். என்னடா டிசைன்ஸும் மாறாதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். ஸோ இதில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி பிளெண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஷேடோ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ சைஸ் இந்த அளவுக்கு நான் கொடுக்கணும், அந்தளவுக்கு வேணுமோ உங்களுக்கு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷேடோ பார்த்தீங்கன்னா திக்காக தெரியும்.
ஸோ ட்ராப் ஷேடோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸு ஷேடோ ஸ்ப்ரெட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிகிரி கூட நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக் ஷேடோ கொடுத்துருக்கேன், நான் அப்ளை கொடுத்துட்றேன். இப்போ ஸோ நார்மல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓரளவுக்கு ஷேடோ வந்துருச்சு. ஸோ அதேமாதிரி இந்த இமேஜுக்கு நம்ம வந்து ஷேடோ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக ஷேடோ வந்தால் போதும். ஸோ இதுமாதிரி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பெண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம் அந்த லேயருக்கு நேராக. இப்போ வந்து ட்ராப் ஷேடோங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கும் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஷேடோவை வச்சுக்கோங்க. ஸோ மூவ் பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. சாம்பிளுக்கு சிம்பிளாக வச்சு காமிக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு இந்தளவுக்கு ஓரளவுக்கு தெரியுது. ஸோ இது ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இமேஜஸ்லாம் நம்ம வச்சு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வைக்க போகிறோம்னா வாரிசு அப்படிங்கிற இமேஜை வந்து லோகோ வந்து எடுத்து வைக்க போகிறோம், அதோட டைட்டில். ஸோ அதை வந்து நம்ம வந்து இங்கேருந்து எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம கூகுள்லேயே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கூகுள்லேயே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் சர்ச் பண்ணிக்கிறேன், வாரிசு பிஎன்ஜி அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ வாரிசு பிஎன்ஜின்னு போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வரும். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ நான் இதை இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வரும். ஒரு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ டேப்பில் ஓப்பன் ஆயிரும். ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ்ங்கிறது கொடுத்து நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு தமிழ் வேணால் தமிழில் சர்ச் பண்ணி கூட எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் சிம்பிளாக இங்கிலீஷில் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் கொடுத்து அந்த வாரிசுங்கிற இமேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த லோகோ மட்டும் தான் வேணும், அதாவது வாரிசுங்கிற டிசைன் மட்டும். ஸோ இப்போ வந்து எரேசரில் போய்ட்டு மேஜிக் எரேசரை கிளிக் பண்ணி இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா சேமாக இருக்கிற கலர்லாம் எரேஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் எரேசர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி இருந்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நார்மல் எரேசர் வந்து நான் உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இதில் போய்ட்டு ஃபஸ்ட் டூல் எரேசர் டூல் கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த தளபதி விஜய்ங்கிறத எல்லாத்தையும் அழிச்சிடலாம். ஸோ கிரேட்டர் தென் சிம்பிள் ரைட் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எரேசர் வந்து பெருசாகும், லெஃப்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் சின்னதாகும். உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ எரேஸ் பண்ணதை முடிச்சாச்சு. இப்போ மூவ் டூல் யூஸ் பண்ணி இதை வந்து ட்ராக் பண்ணி மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சிடலாம். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ ஷிஃப்ட் பிடிச்சி கார்னர் பிடிச்சி நவுத்திங்கன்னா அந்தளவுக்கு ஈக்குவலாக சைஸ் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். பெருசு வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஸோ வேணுங்கிற அளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி லேயரில் போய்ட்டு பெண்டிங் ஆப்ஷன்ஸ் போயிருங்க. ஸோ இதுக்கு வந்து கலர் நம்ம பார்டர் கொடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக ஸ்ட்ரோக்குன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரோக்கில் போய்ட்டு நம்மளுக்கு வந்து என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரெட்டு வேணால் நம்மளுக்கு வந்து ஒயிட் நல்லா இருக்கும். ஸோ ஒயிட்டுங்கிறது கார்னரில் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஒயிட் நம்மளுக்கு பொறுத்து முடிச்சாச்சு. ஸோ இதை பற்றி நான் புள்ளிமாக இருக்கிற எரேஸ் டூல் யூஸ் பண்ணி அந்த லேயர் நேரத்துக்கு புள்ளியாக அரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போயும் திருப்பி பிளெண்டிங் ஆப்ஷன் போயிடுறேன் லேயரில். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷேடோன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷேடோ வர மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் பேக் கலரு மேலே இருக்கிறது டிஃபால்ட்டாக வச்சிடுறேன். ஸ்ப்ரெட்டு கொடுத்துடலாம். ஸோ எந்தளவுக்கு ஸ்பேஸ் வேணுமோ அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸ்ப்ரெட்டு வச்சுக்கோங்க, டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. சைஸ் வேணும்னா அந்தளவுக்கு சைஸையும் கூட நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ வச்சு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த ஸ்ப்ரெட்டு ஓகே நினைக்கிறேன் எனக்கு. ஓகே, அடுத்தது சைஸ் இருக்குது, சைஸ் வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ நார்மலாக உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு இந்த சைஸ் ஓகே, நம்மளுக்கு இதை ஓகே கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து டைட்டில் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து விஜய்க்கு தேவையான நேம் வந்து டைப் பண்ணணும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா MS வேர்டில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நார்மலாக தமிழ் டைப்பிங் தெரிஞ்சு தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கிலீஷில் கூட யூஸ் பண்ணி கூட இங்கிலீஷ் டைப் பண்ணி கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி தமிழ் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். தளபதி விஜய் நடிக்கும் அப்படி மட்டும் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு லைனை வந்து அப்படியே காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். தளபதி விஜய் நடிக்கும் அப்படிங்கிறத காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு அதில் போய்ட்டு டெக்ஸ்ட் டூலை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இதோட கலர் வேணுன்னா நீங்கள் வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் அந்த லேயரில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு கலர் நீங்கள் மாற்றிருந்தாலும் மாற்றிக்கலாம். அதேமாதிரி மேலே ஸ்ட்ரோக் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து டிஃபால்ட்டு இருக்கிறதே கொடுத்துக்கிறேன். வேணுன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் வந்து ஒயிட் கலர் இருக்குது, கலர் வந்து க்ரீன் கலரில் இருக்குது, எது வேணுமோ வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான சைஸ் வந்து நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ரெடியூஸ் பண்ணிட்டு விஜய்ங்கிற சைஸு மட்டும் இந்த சைஸ்க்கு நேராக வச்சு பிக்சலுக்கு நேராக வச்சுட்டு நான் மேலே அப்பர் ஏரோ கிளிக் பண்ணால் பெருசாகும், டவுன் ஏரோ கிளிக் பண்ணால் சின்னதாகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வச்சா நல்லா இருக்குமோ அந்த ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணுவாங்க.
தமிழ் ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட் இருக்குது. நான் டிஃபால்ட்டாக 001ங்கிற செந்தமிழ் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 1ங்கிறது வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த செந்தமிழ் ஃபாண்ட்டில் ஃபஸ்ட் ஃபாண்ட்டை எடுத்துக்கிறேன். ஓகே, நாம் இப்போ இதுக்கு கலர் மாற்றிக்கலாம். ஸோ சாம்பிளுக்கு ஏதோ ஒரு கலர் வந்து கொடுத்து பார்க்கலாம். ஸோ ரோஸ் வேணால் ரோஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு மஞ்சள், ப்ளூ ஏதோ ஒன்று வேணுமோ, உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஸோ பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ சாம்பிளுக்கு வச்சுக்கலாம். வேணுன்னா நம்ம பின்னாடி வந்து இந்த கலர் வேணால் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இப்போதைக்கு இந்த கலரே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு வந்து அடுத்த டெக்ஸ்ட் வந்து கீழே எடுத்து போகிறோம். திரைப்படம் என்ற பேர் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத. ஸோ அதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு அதே மாதிரி டெக்ஸ்ட் டூல் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து மூவ் டூல் யூஸ் பண்ணி அதேமாதிரி ஷிஃப்ட் பிடிச்சி கார்னர் பிரச்சனை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் சைஸில் சின்னதாகும். ஸோ உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ் வச்சுட்டு அது கலர் மாற்றதுலாம் மாற்றிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா 2 புள்ளி வச்சுட்டு ஒரு ஆச்சரியக்குறி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது வேணும் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஃபுல்லாக நம்ம கலர் மாற்றுறது, டிசைன் மாற்றுறது எல்லாமே ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கலாம். இந்த லேயருக்கு நேராக. ஸோ பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு இதுக்கு தேவையான கலரை மாற்றிக்கோங்க. நான் இப்போ வந்து கலரில் வந்து ரெட்டு கொடுத்துக்கிறேன். வேறு வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ப்ளூ வேணால் ப்ளூ கொடுத்து பாருங்கள். என்ன கலர் வேணுமோ நல்லா இந்த இடத்துக்கு பேக்ரவுண்டுக்கு நல்லா இருக்கும் அந்த கலர் கொடுத்துக்கலாம். நான் ரெட்டு கொடுத்து ஸ்ட்ரோக் வந்து ஒயிட் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஸோ அதனால் ரெட்டுக்கு பதிலாக வேறு கலர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ வச்சு பார்க்கலாம். விஜய் கொடுத்த அதே கலரே வச்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ ப்ளூ கலர் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூ நல்லாயிருக்கு. ஒயிட் கலர் பேக்ரவுண்ட், ஒயிட் கலர் பார்டர் கொடுத்து நல்லாயிருக்கு. ஸோ இது நம்மளுக்கு ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட்டு விஜய்ங்கிற பேருக்கு வந்து ப்ளூக்கு பதிலாக வேறு கொடுத்துக்கலாம். ஏன்னா கீழே ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் சேம் கலர் வேணாம். ஸோ அதனால் ரெட்டு இல்லாட்டம் வேறு ஏதோ கலர் வந்து கொடுத்து நம்ம வந்து விஜய்ங்கிற பேருக்கு வந்து கலர் மாற்றிக்கலாம். இந்த கலர் நம்மளுக்கு சரி இல்லை. அதனால் நான் வந்து இது ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்ட்ரோக் வந்து வேறு மாற்றிக்கலாம். ஸோ ஸ்ட்ரோக்கில் போய்ட்டு ஒயிட்டுக்கு பதிலாக பிளாக் கொடுத்துக்கலாம். ஓகே, பிளாக் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ பிளாக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ விஜய்ங்கிற கலர் பார்த்திங்கன்னா டல்லாக தெரியுது. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து வேறு கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெட்டு கொடுத்தா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரெட்டு கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இது எனக்கு ஓரளவுக்கு ஓகே தெரியுது. ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. நான் வந்து சாம்பிளுக்கு இந்த கலர் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே எம்டியாக இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் வந்து ஓரளவுக்கு அலைன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பொங்கல் இமேஜ் ஏதாவது வந்து எடுத்து வச்சுக்கலாம். கீழே இருக்கிற ஸ்பேஸ்க்கு பொங்கல் PNG அப்படின்னு சொல்லி போட்டு என்ட்ரு கொடுக்குறேன். சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா இமேஜஸ் வரும். உங்களுக்கு அதில் எதாவது பிடிக்குதோ அதை வந்து எடுத்துக்கோங்க. நான் சாம்பிளுக்கு சிம்பிளாக ஏதோ ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இமேஜ் நல்லாயிருக்கு. ஸோ அதே கூட கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் இமேஜ் நியூ டேப் கொடுத்துடலாம். ஓப்பன் ஆனதும் அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சேவ் பண்ணியாச்சு. இதை வந்து நான் வந்து டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டெஸ்க்டாப்பில் வந்து என்ன நேம் வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இதை வந்து பெயிண்டில் வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப்பில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஷ் டூல் எடுத்துகிட்டு எரேசர் டூல் எடுத்துகிட்டு பேக்ரவுண்டு மேஜிக் எரேசர் டூல் எடுத்துகிட்டு பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு இதை ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சுட்டு ஷிஃப்ட் பிடிச்சி இதை கீப் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ வச்சுட்டு அதை வந்து உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த கார்னரில் வச்சுக்கிறேன். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2 இடம் எம்டியாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரும் இந்த எல்லோ கலரும். ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் எதாவது வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ என்ன ஃபில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பொங்கல் அன்றைக்கி வரதுனால ஹாப்பி பொங்கல்னு கூட டைப் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் டூலில் கிளிக் பண்ணிட்டு ஹாப்பி பொங்கல் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் இந்த க்ரீன் கலர் ஸ்பேஸில் வேறு டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹாப்பி பொங்கல் அப்படிங்கிற டெக்ஸ்ட் டூலில் கிளிக் பண்ணி ஹாப்பி பொங்கல்னு கேப்ஸில் டைப் பண்ணிக்கிறேன் இங்கிலீஷ்லேயே. ஓகே, இப்போ டைப் பண்ணி முடிச்சிட்டேன். இதை வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் டூல் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு கலர் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம், ஃபாண்ட்டு மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்ட்டு ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம். இங்கிலீஷ் ஃபாண்ட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு வருங்க எந்த ஃபாண்ட்டு நல்லா இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே இடத்துல சரியாக தெரில. ஸோ ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சு நான் உங்களுக்கு கலர் ஃபாண்ட்டு மாற்றி காமிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஃபாண்ட்டாக மாற்றிக்கலாம். ஸோ எண்ட் ஃபாண்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டாக வச்சுக்கோங்க. நான் சாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஃபாண்ட் வந்து உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஓகே, இந்த ஃபாண்ட்டு நல்லா தான் இருக்குது, இதை வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு கலர் மாற்றிக்கலாம். ஸோ கலர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ரீன் கலர் பேக்ரவுண்டாக அந்த மூலையில் இருக்கும். ஸோ என்ட்ரு கொடுத்து 2 லைனாக பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு இதுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்து நோக்கி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கு கலர் மாற்றிக்கலாம்.
ஸோ அதேமாதிரி லேயரில் போய்ட்டு பிளெண்டிங் இது பண்ணி நான் நோத்தி இங்கே க்ரீன் கலர் மாதிரி வச்சுக்கிறேன். லேயரில் போய்ட்டு பிளெண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அதே கிளிக் பண்ணி ஸோ இது வந்து ஒயிட் கலரில் வச்சா கொஞ்சம் க்ரீனுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கலரில் போய்ட்டு ரெட்டுக்கு பதில் நான் ஒயிட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இது ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ ஒப்பாசிட்டியில் போய்ட்டு கொஞ்சம் கலர் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ எந்தளவுக்கு வேணுமோ உங்களுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு இந்த மாதிரி கம்மி பண்ணி வச்சுக்கிறேன் ஒப்பாசிட்டியில். ஸோ பார்க்குறதுக்கு வச்சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே இப்போ வந்து ஹாப்பி பொங்கல்னு வச்சாச்சு. ஸோ இந்த எல்லோ கலர் இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு ஃபோட்டோஸ் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன பாக்ஸ் வேணுமோ அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போய்ட்டு நான் வந்து ஸ்கொயர் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்கொயர் பாக்ஸ் போட்டுக்கோங்க. நான் சாம்பிளுக்கு இதில் 5 ஸ்கொயர் பாக்ஸ் போடலான்னு பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிளுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா க்ரீனில் தான் இருக்குது. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். ஸோ ஓகே ஒரு பாக்ஸ் போட்டு முடிச்சு இது அப்படியே நான் வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எத்தனை பாக்ஸ் வேணுமோ அதை வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை வந்து சுற்றியும் பார்த்தீங்கன்னா பார்டர் மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து தூக்கிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. டாப்பில் எல்லா லேயருக்கு மேலே. ஸோ இதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணி மேலே கொண்டு வந்தீங்கன்னா எல்லா லேயருக்கு மேலே கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே இப்போ மேலே கொண்டு வந்து வச்சிட்டேன். இதுக்கு சுற்றியும் பார்டர் வேணுன்னா பார்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாதிரி லைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அந்த லேயருக்கு மேலே. ஸோ இதில் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு பார்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி ரெட் இருக்குது. ரெட்டுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ரெட் வேணாலும் ரெட் வச்சுக்கோங்க, எல்லோ வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போ ஷிஃப்ட்டு பிடிச்சி ஆல்ட்டை பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு காப்பி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எத்தனை காப்பி வேணுமோ அத்தனை காப்பி வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா 5 காப்பி எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு இதுக்கு கலரு டிசைனே எல்லாம் மாற்றிக்கலாம். ஸோ பார்டர் வந்து எல்லோ நல்லா இல்லை. ஸோ அதுக்குள்ள நான் வேறு கலர் மாற்றிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ட்ராப் ஷேடோ கொடுத்து நம்ம ஷேடோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஷேடோ என்ன கலர் வேணுமோ என்ன பிளாக்கே ஓகேனா பிளாக்கே கொடுத்துக்கோங்க. சைஸு டெஷன் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு ஸ்ப்ரெட்டு சைஸு டிஸ்டன்ஸு எல்லாம் என்ன அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கொடுத்துக்கோங்க. நான் சாம்பிளுக்கு ஒன்று கொடுத்துட்ருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ நல்லாயிருக்கோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வச்சிட்ருக்கேன். இது ஓகேனா உங்களுக்கு அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சுட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணி நைட்டு ஊற்றி வச்சுட்ருக்கேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்தது ஷேடோ பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு கலர் மாற்றிக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர் எடுத்துக்கலாம். ஸோ கலரில் வந்து உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா வேறு கலர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் க்ரீனுக்கு பதிலாக வேறு கலர் சாம்பிளுக்கு கொடுத்து பார்க்கலாம். ஸோ க்ரீன் பதிலாக ரோஸோ இல்லை சிகப்போ அதுமாதிரி ஆப்போசிட் கலர் கொடுத்து பார்க்கலாம். ஸோ எல்லோ கலர் கொடுத்தா எல்லோ கலர் நல்லா இல்லை. ஸோ ரோஸ் இல்லைன்னா சிகப்பு அது மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து பார்க்கலாம். ஸோ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கலர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரோஸும் ஒயிட் கலர் பார்டரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இதை நான் இந்த லேயரில் போய்ட்டு எல்லா கலர் அதே கலர் எல்லா லேயருக்கும் கொடுத்துக்கிறேன் 5க்கும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி காப்பி ஸ்டைல் கொடுத்துட்டு அந்த எல்லா லேயருக்கும் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்திங்கன்னா எல்லா ஸ்டைலும் ஒரே மாதிரி ஈக்குவலாக பேஸ்ட் ஆகிக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த 5 பாக்ஸ்லையும் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் வந்து வச்சுக்கோங்க. இது எப்படி வைக்கிறது சொல்லி ஏற்கனவே நம்ம 2-3 வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.